பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈகா 2:13 இப்படியாய் கூறுகிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்பதாக. தடைகள் நீங்கும், அப்டக்கிள்ஸ் வில் பி ரிமூவ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். குடும்பத்தில் தடைகள் வரக்கூடும். யோசேப்பு தன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் அரிக்கட்டு அவனுடைய அரிக்கட்டிற்கு முன்பாக வணங்கியது என்று சொன்னபோது பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தடைகளாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் மாற்றி அவனை எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினார். வேலை ஸ்தலத்தில் தடைகள் வரலாம். உங்கள் பதவி உயர்வுக்கு, சம்பள உயர்வுக்கு அநேக தடைகளாக வரலாம். தானியேலை தரியு ராஜா ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். அவனுக்கு பதவி உயர்வு வருவதை கேள்விப்பட்ட பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் உயர்வுக்கு தடையாக பல சதி திட்டங்களை தீட்டினார்கள், சிங்கக்கபியிலே போட்டார்கள். ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஊழியத்தில் தடைகள் வரலாம். பவுலின் ஊழியத்திலும் தடைகள் வந்தது. அவன் புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணினார்கள். சாத்தானும் தடை செய்தான் என்று 1 தெசலோனிக்கேயர் 2:16-18 வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் ஆவியானவர் தீமோத்தேயுவை அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக செய்தார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு தடைகள் வரலாம். 2 குருடர்கள் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது அங்கிருந்தவர்கள் அவர்களை தடை செய்தார்கள். இருந்தாலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் கூப்பிட்ட போது இயேசு அவர்களுடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். எரிகோ போன்ற தடைகளை நிர்மூலம் பண்ணுகிறவர். பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலை தடையாக இருக்க முடியவில்லை. அதுபோல உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிவார். அவர் உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவராய் கடந்து செல்லுவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் முன் சென்றாரோ அதே போல உங்களுக்கு முன்பாகவும் தடைகளை நீக்கி போடுகிறவராக கடந்து செல்லுவார். எதுவரைக்கும் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக கடந்து செல்வார்? 1 வருடமா, 10 வருடமா, எதுவரைக்கும்? வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வசனத்தின்படி அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், கானானை சுதந்தரிக்கும் வரைக்கும், பரம எருசலேமில் சென்று அடையும் வரைக்கும், இந்த பூலோகத்தில் கண்களை மூடின மறுநிமிடத்தில் இயேசுவை முகமுகமாய் பார்க்கும் வரைக்கும், இயேசு உங்களை பார்த்து நல்லது, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவராக நடந்து செல்வார். உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற யோபு 42:2 வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் தடைகளை நீக்குகிறவராய் கர்த்தர் நீர் கடந்து செல்லுவீராக. எல்லா தடைகளையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகள் நன்மையானதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை நின்று உதவி செய்வீராக. இன்றைய தினம் ராஜா இவர்களுக்கு முன்பாய் கடந்து செல்லும். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை நிர்மூலமாக்குகிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகளை வாழவையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். கண்ணின்மணி போல காத்தருளும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.